படித்து படித்து சொன்னேன், கடிக்காதீங்கடா கடிக்காதீங்கடா அப்படின்னு. எவனாச்சும் கேட்டானுங்களா? கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் பத்திட்டு எறிகிற ஒரு தீ. கரூரில் நடந்த ஒரு சம்பவம் மீளா துயரம். அதாவது தாவக பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தில் பங்கு பெற்று ஒரு 41 பேர் வந்து அவங்களோட உயிரை விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக கடந்த ஒரு வாரமாக யார் கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் தான். அவருடைய கட்சியான தாவக தான். அந்த கட்சியை வந்து வச்சு செய்யாத ஆளே இல்லை, அந்த அளவுக்கு விமர்சனங்க. பத்தாவதுக்கு சமீபத்தில் நீதிமன்றத்துடைய சில கேள்விகள், ஸோ இதெல்லாம் சேர்ந்து போட்டு அந்த கட்சி வந்து ஒன்றுமே இல்லாத கட்சி அந்த ரேஞ்சுக்கு வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க கடந்த ஒரு வாரமாக. இந்த பக்கம் அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. சில விஜய் ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து விஜய் சாடா இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டு, சாடா இருக்கிற வீடியோஸ்லாம் போட்டு தாலேலாலே தாலேலாலோ, ஸோ இந்த ரேஞ்சுக்கு பிஜிஎம்லாம் போட்டு சில பேர் வந்து அப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ட்விட்டரு, ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் விஜயை போட்டு அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். டேய், விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், தயவு செஞ்சு மற்ற ஹீரோக்களை இனிமேலாவது கடிக்காமல் இருங்கடா. ஒரு டைமில் ஊரில் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து உங்கள் அண்ணனை அடி வெளுத்து வாங்கும். அன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரே ஆளுன்னு கேட்டிங்கன்னா இந்த சினிமா ஃபேன்ஸ் தான். அவங்கள்ட்ட நீங்கள் வந்து வெறுப்பை உண்டாக்கி வச்சுருந்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து அடிப்பாங்க. அன்னைக்கு நீங்கள் அழுவலாம் அழுவ போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ 100% நடக்குதுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க, தலைவா உனக்கு அரசியல் தேவையில்லை, நீ போயிடு, என்னால் என்னால் வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ லியோட்டோ நடி. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சின்ன சின்ன பசங்க பாவம் அவனுடைய ஃபீலிங் வந்து வெளியே காட்ட முடியல. பட் இருந்தாலும் அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். அதாவது இன்றைக்கி வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது யார்? ஒன்று டிஎம்கேல இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, இன்னொன்று என்டிகே புதுசாக வந்து அடிக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து என்டிகே தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேள்விக்குறி. எதுக்காகனா என்டிகே, சீமான், துரைமுருகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ரஜினியையும் அஜித்தையும் அவ்வளோ தரம் வந்து பேசியிருக்கிறாங்க. தருதெல்லாம் சொல்லியிருக்காங்க, சுடுகாட்டு இடம் இருக்குது அங்கே போய் படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து ரஜினியையும் அஜித்தையும் அவ்வளோ தரம் வந்து பேசியிருக்கிறாங்க. விஜயை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? விஜய் தாண்டா தமிழன், விஜய் தாண்டா சூப்பர் ஸ்டார். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்து தன்னுடைய கட்சிக்கு வந்து ஒரு பெரும் தொல்லையாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோடனே விஜய்க்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, விஜய் வந்து திட்டுறதுக்காக அஜித்தையும் ரஜினியும் கையில் எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ரஜினி ஐயா, உத்தம ரஜித், ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோக்களை வந்து ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் வந்து ரஜினியையும் அஜித்தையும் தரம் தாழ்ந்து பேசினவங்க வீடியோவை இன்றைக்கி அதே ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா எதுக்காகனா இவங்களை தாண்டின விஷம் தான் இந்த சினிமா தற்கொலைகள். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல படம் கூலி, அந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக இந்த விஜய் ரசிகர்கள் அப்படி சுற்றிட்டு இருக்கிற தற்கொலைகள் பண்ண வேலை அவங்களுக்கே தெரியும். அவ்வளோ மீம்ஸு, அவ்வளோ விமர்சனம் அப்படிலாம் பண்ணாங்களே. ஸோ வந்து விஜய் மீது எப்படி வெறுப்பு உண்டாக்குறது அப்படின்னு யோசித்து அந்த அளவுக்கு வந்து மற்ற நடிகர்கள் படத்தை கடிக்கிறது இன்றைக்கி கூட கடிச்சு வச்சுருக்கானுங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ரஜினியும் அஜித்தையும் கடிச்சு வச்சுருக்கானுங்க. ஸோ இன்னும் திருந்த இந்த தற்கொலைகளை பார்த்தீங்கன்னா விஜய் மீது அவங்களுக்கு வந்து வெறுப்பு அதிகமானால்தான் தங்களுடைய தலைவர்களை பொது மேடையில் தரம் தந்து பேசினவங்க வீடியோவே இன்றைக்கி இந்த ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் சொல்ல வர்றது. இந்த தற்கொலைகள் பண்ண ஒரே வேலை தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து நடுத்தேரில் நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக அடிக்குது, அவங்க ஐடி விங் பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்குது. இந்த பக்கம் என்டியில் வந்து துரைமுருகன் வீடியோ போடுறாப்புல, இன்னொருத்தன் யாராவது கார்த்தி ஒருத்தர் நினைக்கிறான், ஸோ அவன் வீடியோ போடுறான், இப்படி மாறி மாறி வீடியோ போட்டே இருக்கிறானுங்க. விஜய் வந்து சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க, 4 பக்கமும் அடிக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அந்த கட்சி விஜய் ரொம்ப ரொம்ப நம்பினது யார்? அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த். அவரை இட்டுன்னு போகிறதான் எனக்கு பெரிய தொல்லையே, பெரிய பிரச்சனையானாரு. இன்றைக்கி அவரை இட்டுன்னு போகிறதுக்கு போலீஸ் காத்துட்ருக்குது. அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் வந்து வெளியே வந்து சொல்லிருக்கணும். கைது பண்ணால் என்ன? இப்போ நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா கைதால் தான் அந்த கட்சியே பெருங்கட்சியாக மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ கைது பண்ண என்ன இப்போ தூக்கில் போட போகிறாங்களா? ஃபேஸ் பண்ணுங்கள். 6 மாதம் எலெக்ஷன் இருக்குது, நீங்கள் அப்படியே பதுங்கிட்டே இருப்பீங்களா? ஸோ ஃபேஸ் பண்ணி அவருக்கு வந்து சப்போர்ட்டாக உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை வெளியே கொண்டு வாங்க. யாரும் பேசவே இல்லை என்ன நடந்துச்சுன்னு. விஜய் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ வந்து சில பேர் வந்து நல்லா போட்டுருக்கான்னு சொன்னால் கூட நிறைய இடத்துல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிட்டுது. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு பேசுகிறது நல்ல பேச்சாளர் ராஜ்மோகன் சொல்கிறானுங்க. இவன் எங்கே இருக்கானே தெரியல. அவனை போலீஸ் தேடவே இல்லை. அவன் மேலே வழக்கும் கிடையாது. ஆனால் அவனாக பதுங்கியிருக்கிறான்.
நானும் அந்த கட்சியில பெரிய வச்சுக்கிட்டு. ஸோ இதே மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு விஜய் வந்து கட்சியை ரன் பண்ணது பெரிய பெரிய தப்புங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய தற்கொலை கூட்டம், அந்த தற்கொலை கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை விஜய் வந்து முதல்ல ஒழுங்குபடுத்தணும். இன்னமும் வந்து மற்ற ஹீரோக்களை கடிக்கிறதால தான் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வெறுப்பு அதிகமாகிட்டே வந்துருக்குது. விஜய் ஃபேன்ஸு, ரஜினி ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இன்றைக்கி உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சோஷியல் நினச்சி பாருங்களா, டிஎம்கே, என்டிகே அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக அந்த பக்கம் வந்து ஒரு ரஜினி ஃபேன்ஸு, ஒரு அஜித் ஃபேன்ஸு, ஒரு விஜய் ஃபேன்ஸு 3 பேர் சேர்ந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அது எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் விஜய்க்கு. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி வந்து இவங்க சொல்லுவானுங்களே, நான் வந்து 1 மில்லியன் ட்வீட் போட்டேன், நான் தான் பெரிய ஆளு. நான் 10 மில்லியன் ட்வீட் போட்டேன், நான் தான் பெரிய ஆள் சொல்லுவாங்கல்ல இந்த தற்குறிகள். இன்றைக்கி பாருங்கள், ஃபேஸ் பண்ணவே முடியல. டிஎம்கே டிவிங்க ஃபேஸ் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, எல்லா ஹீரோக்களை பற்றியும் ஆதரிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, மற்ற ஹீரோ கடிக்கக்கூடாது. அது உங்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விஜய் வந்து அப்படி தனியாக நிற்கிறாரு. இனிமேலாவது மாறணுங்க விஜய். அதாவது அந்த கூட்டத்தை வந்து திருத்துறது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. அவருக்கு யார் கட்சிக்கு வந்து யார் சூட் ஆவாங்க, ஒரு கட்சி ரன் பண்ணுறது, உண்மையிலே சொல்கிறேங்க, சோஷியல் மீடியாவில் வந்து விஜய்க்கு வந்து அகென்ஸ்டாக எவ்வளவோ வேலையை பார்த்தா கூட கிரவுண்டில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் இருக்குது. நீங்கள் இந்த சம்பவத்தை விட்டுருங்க, பேசிக்காக விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் இருக்குது. அதை நீங்கள் கொண்டு வரணும்னா கட்சியை இனிமேலாவது சீர்படுத்தி, ஒரு ஒழுங்குபடுத்தி, இந்த குறைவத்தெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா, நிச்சயம் உங்களுடைய கனவு இப்போ நிறைவேறுமான்னு தெரியாது, ஃப்யூச்சர் நிறைவேறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை விஜய் கொண்டு போகணும். முதல்ல இந்த தற்கூரிகள் திருந்தணும், இந்த தற்கூரி கூட்டம் திருந்தணும். திருந்தினாதான் விஜயுடைய அரசியல் படி கொஞ்சம் மேலே போகும், அவருக்கு ஆதரவு பெருகும். இன்னமும் தற்கொலையில் பார்த்தீங்கன்னா அஜித்தையும், ரஜினியையும், சிவகார்த்தியையும், சூரியன் கடிச்சிட்டு இருந்துச்சுன்னா விஜய்க்கு இருக்க அதிகமாக வெறுப்பு உண்டாகி இன்னும் நிறைய பேர் அடிப்பாங்க விஜயை. இதுக்கே இப்படின்னா 2026 எலெக்ஷன் டைம்லலாம் நினச்சி பாருங்கடா விஜய் கதை என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ ஒழுங்காக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு எல்லாரையும் ஆதரித்து பக்குவமாக போய் நடந்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒருவர் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பாய்.